Hello creators, 100 days of DaVinci Resolve series day 4 இன்னைக்கு. So creators இன்னைக்கு நம்ம கட் பேஜ் பத்தி பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு பெஸ்ட் அண்ட் சிம்பிள் ஆப்ஷன்னா கட் பேஜ் தான். அதில் தான் எடிட் அண்ட் சிம்பிள் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ கிரியேட்டர்ஸ் DaVinci Resolve ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண வாட்டி ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே கட் பேஜுக்கு போயிட்டு ஏதாவது கிளிப்பை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கீழே விட்டிங்கன்னா வீடியோ ட்ராக் கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் டைம் லைன் கிரியேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் லைன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வீடியோ ட்ராக். மேலே மீடியா போலில் பார்த்தீங்கன்னா டைம் லைன் 1 கிரியேட் ஆகிருக்கும். இது நம்ம இந்த டைம் லைன் வந்து நம்மளை இதில் தான் எடிட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம ட்ராக் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரைட், எது தேவையோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேறு ஏதாவது வீடியோ கிளிப் ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு மினிமலான வீடியோவை எடிட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கிரியேட்டர்ஸ், நம்ம ஒரு கட் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மினிமலான வீடியோவை எடிட் பண்ண முடியும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எடிட் பேஜை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.